நிறைய பேர் வந்து பரோட்டா வந்து எப்படி பண்ணுறது கேட்டிருந்தீங்க. அதாவது பரோட்டாவை நல்லா கோல்டன் ப்ரௌனில் கிறிஸ்பியாக எப்படி பண்ணுன்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 20 கிலோக்கு பரோட்டா மாவு தான் ரெடி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 1 கிலோக்கு நீங்கள் பண்ணணும்னா எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணுன்றதையும் தெளிவாக வந்து சொல்ல போகிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா தண்ணி தாங்க எடுக்க போகிறோம். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா கிராமில் எடுக்கும்போது 1 கிலோக்கு 500 கிராம் தண்ணி எடுக்கணும். அதுவே லிட்டரில் எடுக்க போகிறீங்கன்னா 1 கிலோக்கு 550லேருந்து 600 ml அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம 20 கிலோ பண்ண போகிறதுனால பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 கிலோ கிட்ட எடுத்திருக்கோம். இதுவே நீங்க லிட்டர்ல எடுக்கிற மாதிரினா ஒரு 11 இருந்து 12 லிட்டர் வரைக்கும் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். நம்ம கிட்ட இருக்க பரோட்டா மிஷின்ல வந்து இதை ஆட் பண்ணிக்கிறீங்க. ஒருவேளை நீங்க வீட்டுல பண்ற மாதிரி ஏதாவது ஒரு பவுல் மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து அந்த பாத்திரத்துல தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உப்பு வந்து எடுத்துக்கிறீங்க. உப்போட அளவு பாத்தீங்கன்னா 1 கிலோக்கு 20 கிராமுங்க. இப்போ நம்ம வந்து 20 கிலோ பண்ண போறோம். அதனால 400 கிராம் அளவுக்கு உப்பு வந்து எடுத்துருக்கோங்க. தூள் உப்பு தாங்க எடுக்கணும். கல் உப்பு எடுக்காதீங்க. கல் உப்பு எடுத்தீங்கன்னா தண்ணியில சரியா கரையாது. கரையாம இருந்துச்சுன்னா பரோட்டா மாவுல உள்ளே அப்படியே செட்டில் ஆயிடுங்க. அது அப்புறம் சாப்பிடும்போது சில டைம் கறிக்க ஆரம்பிச்சிடும். 400 கிராம் உப்பு வந்து தண்ணியில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா சக்கரை வந்து எடுக்கிறேங்க. சக்கரை பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 10 கிராம். நம்ம 20 கிலோ பண்ண போகிறதுனா பார்த்தீங்கன்னா கரெக்டாக 200 கிராம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து எடுத்துக்கிறாங்க. சர்க்கரையில் தாங்க மெயினான மேட்ரு இருக்கு. பரோட்டாக்கும் சரி தோசைக்கும் சரி நல்லா ப்ரௌனாக கோல்டு மாதிரி கிறிஸ்பியாக வருங்க இல்லையா, அதுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் தோசை சுடுறீங்கன்னா சர்க்கரை ஆட் பண்ணி பாருங்க. பரோட்டாக்கும் சர்க்கரை ஆட் பண்ணிங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மைதா மாவு வந்து எடுத்துருக்குங்க. நான் சொன்னேன் 20 கிலோ பரோட்டா பண்ண போகிறோம். அது இந்த மைதா மாவு பொறுத்து தான் சொல்லுவாங்க. ஸோ 1 கிலோ மைதா மாவு பண்ணுற மாதிரினா 1 கிலோ எடுத்துக்கங்க. நான் 20 கிலோ பண்ணுறதால 20 கிலோ மைதா மாவு எடுத்து தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறேங்க. தண்ணியில் ஆட் பண்ண உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது வந்து மிஷின்ன்றதுனால இதை ஆட் பண்ண உடனே நாங்கள் மிஷின் ஆன் பண்ணி விட்டுருவோம். நீங்கள் வீட்டில் மிக்ஸ் பண்ணுற மாதிரினா கையால் வச்சு நல்லா பிசைஞ்சு சுற்றி விட்டுட்டே இருக்கணும். அதாவது ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மாதிரி பண்ண மாவு நல்லா எல்லா இடத்துலையும் வாட்டர் கூட மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு அந்த மாவு எடுத்து நீங்கள் உருண்டை பிடிச்சி பார்க்கணுங்க. உருண்டை பிடிச்சி பார்க்கும்போது மாவு கரெக்டாக உருண்டையாக வரணும். அதே டைமில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது மட்டும்தான் நீங்கள் நல்லா அதை பிசையறத வந்து விடணுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட மாவு வந்து நல்லா கிளியராக மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவு எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா இந்த மாவு எல்லாத்தையும் கட் பண்ணி உருண்டையாக பிடிப்பாங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பீடான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு உருண்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 60லேருந்து 70 கிராம் எடுக்கணும். நாம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 60 கிராம் வந்து எடுத்துக்கிறோங்க. முக்கியமான மேட்டர் என்னன்னா இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் அழுத்து காட்டுற பாருங்க. ஒரு ஸ்பான்ச் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் இதை கை வச்சு சும்மா லேசாக அழுத்தும் போதே நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் பரோட்டாவும் சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி மாவு அப்படியே வேகாத மாதிரி இருக்கும். பரோட்டா ப்ராசஸில் இதுதாங்க ரொம்ப மெயினான மேட்ரு. என்னன்னா மாவு வந்து நல்லா ஊற வைக்கணும். அதாவது இந்த பீடா ஃபுல்லாக நல்லா ஊற வைக்கணுன்றதுனால மேலே ஃபுல்லாக எண்ணெயை வந்து தெளித்து ஊற்றுக்குங்க. நம்ம ஃபார்ச்சூன் ஆயில் எண்ணெய் வந்து மேலே நல்லா தூவி விட்டுக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டால்டாவை வந்து லைட்டாக எடுத்து கையில் வந்து பிசைஞ்சிக்கிறாங்க. பிசைஞ்சு அது ஃபுல்லாக எல்லா உருண்டை அதாவது எல்லா பீடா மேலேயும் போகிற மாதிரி தடை விட்டுக்கிறாங்க. இதுக்கப்புறம் பீடான்னு சொல்லப்படுற இந்த எல்லா உருண்டையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டுக்கணுங்க.